சரி, நமக்கு பிறக்க போகிறது என்ன, பாய் பேபியா இல்லை கேர்ள் பேபியா? எனக்கு எந்த பேபியாக இருந்தாலும் ஓகே. ஆனால் எனக்கு கொஞ்சம் கேர்ள் வேணும்னு ஆசையாக இருக்குது, பாய் வேணும்னாலும் ஒரு மாதிரி ஆசையாக இருக்குது. என்ன ரீசன்னால கேர்ள் பேபி சூஸ் பண்ணுறேன்? அப்படியெல்லாம் ரீசன் கிடையாது. எந்த பேபியாக இருந்தாலும் ஹெல்த்தியாக நல்ல பேபியாக ஒரு குட் சோலாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த மாதிரி இருந்தால் ஓகே. இந்த மாதிரி இல்லை, குட் சோலாக நல்ல பேபி. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பேபி வேணும்? எனக்கு பாய் பேபி. பாயா? ஆமாம். 10 பிறந்தாலும் பொண்ணு வேணும்னு கேட்டீங்க? இல்லை, யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் பொண்ணு தான் ஆசைப்படுவேன். ஆனால் இந்த பேபி என்னமோ எனக்கு வந்து பேசுகிற மாதிரி இருக்குது, அது பாய் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. பேபி வருது. இது Okay. ஜேர்னியில் வந்து ஒன்றும் கஷ்டம்னு சொல்ல முடியாது, ஈஸியாகவும் சொல்ல முடியாது. ரெண்டுமே இருந்துச்சு, ப்ளஸ் அண்ட் மைனஸாக. பட் இது வரைக்கும் போயாச்சு. இனி வந்து எப்படி வந்துட்டு பேபி பார்க்குறாங்க அப்படின்னு தான் இருக்கு. தெரியல, எனக்கும் தெரியல, ஒரு மாதிரி நர்வஸாக தான் இருக்குது. நியூ ஃபேஸ் ஆஃப் லைஃபாக இருக்குது. இந்த 2 வருஷம் நாங்கள் 2 பேரும் இருந்துச்சு. இப்போ 3 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ 3-ஆ மாறுறோம். நாங்கள் 3-ஆ மாறுறோம். அதுவே எங்களுக்கு நல்ல ஹாப்பியாக தான் இருக்கு. ஆசை ஓர் புல்வெளி, அதில் ஆண் பெண் இரு பனித்துளி, பூமீது தூங்கிடும் ஒரு பூங்காற்று போலவே, ஓரிங்காரமே இரு நெஞ்சில் மௌனமாக கேட்குமே, ஆகாய மழையில் நீராடும் கூந்தலும் மீசையும். வந்து பாய் பேபி இருக்கா, கேர்ள் பேபி இருக்கா? உனக்கு என்ன, நீ டீம் பாயா கேர்ளா? பாப்பா நீ Team girl. மீனாட்சி, நீங்க டீம் பாயா டீம் கேர்ளா? கேர்ளா? பாய் பேபி வேண்டாமா? ஆகாய மழையில் நீராடும் கூந்தலும் மீசையும், ஆகாய மழையில் நீராடும் கூந்தலும் மீசையும், இளமை தூக்க